ஹலோ டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், என்னோடய குழந்தைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கிடைக்குமா? எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் எந்த ஒரு கலர்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரியமான சிறுதானியத்தில் செஞ்ச லட்டு, குறிப்பாக பார்த்திங்கன்னா கம்பு திணை, இந்த 2 லட்டு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம ஜாஸ்மின் பால்பேடரில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியங்கள் நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக இருந்தாலும் அதை அவங்க சாப்பிட்றதுக்கு மறுக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்வீட்டாக அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுலேயும் இந்த கம்பில் விட்டமின் ஏ இருக்குது. இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா தோலோட ஆரோக்கியத்துக்கும் கண்ணோட பார்வைக்கும் சிறந்ததாக இருக்குது. அதுபோல் செரிமான கோளாறு, மலச்சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா விடுபடுறதுக்கு இது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது குடலை சுத்தப்படுத்தி செரிமானத்துக்கு உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோய் வருவதை தடுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் உடல் சூட்டை குறைக்கிறது, தேவையில்லாத கொழுப்பை நம்ம உடம்புலேருந்து நீக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விதமான விஷயங்கள் இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் நல்லா ஓடி ஆடி சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த கம்பு சிறுதானியங்கிறது குழந்தைகளுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் திணையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான புரதம் நிறைந்ததாக இருக்குது. அதாவது புரோட்டீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா திணையில் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இது உடல் தசைகளோட வலுவிற்கு உதவியாக இருக்குது. அதுபோல் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். புரோட்டீன் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க வேண்டிய, அன்றாட நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய உன்னதமான சத்து. அந்த சத்து திணையில் இருக்குது. அது நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லட்டு வடிவிலையும் கொடுக்கலாம். அதுபோல் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா இந்த திணையிலே இருக்குது. அதே போல் அல்சைமர்னு சொல்கிற தீவிரமான ஞாபக மருதி நோயை தடுக்கவும் ஞாபக சக்தியை இன்னும் அதிகப்படுத்துவதற்கும் இந்த திணை வந்து உதவியாக இருக்குது. இதில் குறிப்பாக விட்டமின் B1 சத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்கள், நரம்பு செயல்பாடு இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி அதை சரி செய்வதற்கும், அதுபோல் இதய தசைகள் வலுப்படுத்துவதற்கும் திணையில் உள்ள விட்டமின் B1 உதவியாக இருக்குது. இதய சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த திணை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இதில் கால்சியம் சத்தும் அதிக அளவில் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கால்சியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எலும்புகளின் வலுவிற்கு உதவுது. அதுபோல் எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு அந்த உடைந்த எலும்புகள் சீக்கிரமாக கூடுவதற்கும் இந்த கால்சியம் சத்து உதவியாக இருக்குது. குறிப்பாக இந்த திணையில் அதிகமான கால்சியம் சத்து இருக்கிறதுனால விரைவில் எலும்புகள் வந்து கூடும் சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. அதுபோக தேவையில்லாத கொழுப்புகளை உடம்புலேருந்து குறைக்கிறதுக்கும் இந்த திணை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் வயிறு, கணையம், குடல் இது 3ஐயும் வலுப்படுத்துவதற்கும் இந்த திணை வந்து உதவியாக இருக்குது. அதுபோல் மலச்சிக்கல் போன்ற இந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கு இந்த திணை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எளிதில் ஜீரணமாகக்கூடியது குழந்தைகளுக்கு. இதனால் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தாய்மார்கள் இது வந்து உணவாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான உன்னதமான சத்துக்கள்லாம் இந்த கம்பு திணையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சேர்மானங்களில் இந்த லட்டில் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கறதாகவும் இருக்குது. குறிப்பாக கடலைப்பருப்பு, பொரிகடலை, வெள்ளை எள்ளு, வாசனைக்காக ஏலக்காய், இனிப்புக்காக வெல்லம், அதே மாதிரி இதனுடைய சேர்மானங்கள், அதாவது லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம டால்டா, மற்ற விதமான வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நெய் யூஸ் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நெய்யில் உள்ள சத்துக்களும் குழந்தைகளுக்கு போய் கண்டிப்பாக சேரும். ஸோ இந்த மாதிரியான சேர்மானங்களை கலந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது, ஒரு லட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஹெல்த்தியான லட்டு நீங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும். எஸ், நம்மளோட ஜாஸ்மின் பால்பேடால் இந்த மாதிரியான லட்டுலாம் நாங்கள் ஹைஜீனிக்கான முறைப்படி செஞ்சு ஹைஜீனிக்கான முறைப்படி பேக் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், 1 kg கம்பு லட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 400 மட்டும்தான். வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி திணை லட்டு பார்த்தீங்கன்னா 1 kg 520 மட்டும்தான். வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட நாங்கள் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான லட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காலில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு எந்த விதமான ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்றத கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களோட நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வினியேல்.